வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க. மயில் ஃபேமிலி வந்திருக்க வடிவு மாறி சக்திவேல்னு 3 பேர் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணி உள்ளர கூட்டிகிட்டு போகிறாங்க. மாறி சுடரையும் வடிவு மயிலையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக சக்திவேல் அங்கேயே நின்றுட பாக்கியமும் மாணிக்கமும் அதையெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. சக்திவேல் சிரிப்போட பார்க்க வீட்டில் மற்றவங்கெல்லாம் எங்கன்னு பாக்கியம் கேட்குறாங்க. எல்லாம் மனவரைக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாக்கியம் அப்படி அங்கேருந்தே தலையை நீட்டி பார்க்குறாங்க. ஒருவேளை மொத்த குடும்பமும் எதிரில் வந்து இவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாங்களோ என்னமோ. உலரை எட்டி பார்த்துட்டு ஆன்னு திருப்தியா தலையை ஆட்டிக்கிறாங்க. இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு எப்படியும் 1000 கணக்குல ஆளுங்க வருவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல சக்திவேல் திடுக்குன்னு பாக்குறாரு. மாணிக்கமும் மௌத்த சுருக்கிட்டு பார்க்க 100 பேர் கூட தேர மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. அதாவது நெருங்கின சொந்தக்காரங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மீதி எல்லாருமே வரவேற்புக்கு தான் வர்றாங்க. குறைஞ்சது ஒரு 3000 பேராவது வருவாங்கன்னு சக்திவேல் சொல்ல பாக்கியத்துக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. அப்படிங்க ரொம்ப சந்தோஷம் சம்மந்திங்கிறாரு மாணிக்கம். ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் சக்திவேல் கூட்டிட்டு போறாரு. இப்போ உள்ளர ஒரு கெஸ்ட் வர அவரும் வணக்கம்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்தடுத்த ஆளுங்க வந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல குமரவேல் உட்கார்ந்து இருக்காரு. என்ன கல்யாண மாப்பிள்ள, இந்தா பொடி சூடா இருக்கு குடி அப்படின்னு ரைமிங்கா சொல்லிக்கிட்டே காஃபியை நீட்டுறாரு பழனி. அப்படின்னு அவர் வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிக்க பழனியும் பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றாரு. ஏன்பா மாப்பிள்ள, பொண்ணு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கும் போதே சுகன்யா வந்து நிக்கிறாங்க. ஏன் சித்தப்பா, கல்யாணம்னா பொண்ணு வரதானே செய்யணுங்கிறாரு குமரவேல். அப்படின்னு அவர் பார்க்க இதெல்லாம் ஒரு கேள்வியான குமரவேல் சொல்ல சுகன்யா அப்படியே புன்னகையோட பாக்குறாங்க. உன் பேச்சுல கொஞ்சம் ஆணவம் அதிகமா தெரியுதேங்கிறாரு பழனி. சும்மா சித்தப்பா அப்படின்னு அவர் சிரிக்க பழனியும் சிரிக்கிறாரு. ஏண்டா பொண்ணை பார்த்து தனியா பேசணுமா, நான் வேணும்னா ஏற்பாடு பண்ணவான்னு பரபரக்கிறாங்க சுகன்யா. ஐயோ இவன் இதே வேலையா அலையிறாளா அப்படின்ற மாதிரி திடுக்குன்னு பாக்குற பழனி, ஏய் சுகன்யா நீ சும்மாவே இருக்க மாட்டியான்னு கேக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க தனியா பேசிக்கிட்டே தானே இருக்க போறாங்க அப்படிங்கிறாரு பழனி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்த்து தனியா பேசுற குறுகுறுப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வருமானு கேக்குறாங்க சுகன்யா. நம்ம ஆளு இதே வேலையா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறவரு ஒரு குறுகுறுப்பு வேணாம், ஒரு கிளுகிழப்பு வேண்டாம், சரியா? நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்தாலே அதுவே போதும். அதான் சேர் இருக்குல்ல, வந்து உட்காரு அப்படின்னு பக்கத்து சேர் அவரு காமிக்க, ஒன்னும் வேண்டாம் நீங்க பேசிக்கிட்டு இருங்க, பொண்ணு வந்திருக்குல்ல நான் போறேன் அப்படின்னு சுகன்யா அங்கிருந்து போக, அம்மா தாயே போய் சேரு அப்படின்னு பாக்குற பழனி அடுத்து குமரவேல் கிட்ட திரும்புறாரு. அப்போ எதிரில் மயிலு வர சுகன்யா அப்படியே நின்று, மயிலு எப்படி இருக்க மயிலு அப்படின்னு அவங்க கன்னத்துல லைட்டா தட்டி கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்றாங்க மயிலு. முறையெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்றாங்க பாத்தியா அப்படின்னு சுகன்யா பத்த வைக்க ஆரம்பிக்க மயிலு சங்கடத்தோட நிக்கிறாங்க. எல்லாரும் நீயும் சரவணனும் சேர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற சுகன்யா, மயிலு நீயும் சரவணனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. மயிலு சங்கடத்தை மறைச்சுக்கிட்டு அதெல்லாம் இப்ப எதுக்கு விடுங்கன்றாங்க. பேசணும் இல்ல மயிலு அப்படின்னு சுகன்யா கேட்க, வேண்டாங்கிறேன்ல விடுங்களேன் அப்படிங்கிற மயிலு டக்குன்னு பேச்ச மாத்த, ஆமா நீங்க செக்கப்கெல்லாம் போனீங்களான்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு மயிலு கேட்க, நல்லா தெரியுது மாத்திரன்னு, புத்திசாலி தான் நீ அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் அங்க வர்றவங்க, வாமா நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. இருக்கேன்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. பாக்கியம் கூட மயிலை விட பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. புருஷனோட அக்கா வீட்டுல இருந்து யாரும் வரல அப்படின்னு பாக்கியம் கேட்க, இப்ப வரைக்கும் யாரும் வரல அப்படின்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. வருவாங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, பத்திரிக்கை கொடுத்துருக்கு, கண்டிப்பா வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, வரட்டும் வரட்டும் வச்சு ஒரு கிழி கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் ஒரு பார்வை பாக்குறாங்க. என்ன சம்மந்தி வீட்டு ஆளுங்களை தேடுதாக்கும் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு தப்பா பேசினாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஐயோ அம்மா உன் வாயெல்லாம் யாராலையும் மூட முடியாது அப்படின்னு மயில பார்த்துட்டு நொந்து போய் ஒதுங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கே நாங்க சம்மந்தி ஆக போறோம், இந்த நேரத்துல அவங்களும் பார்த்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பாக்கியம் கேட்க மயில் ரொம்பவே சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. நீங்க பெரிய அப்பாட்டக்கர் தான், உங்க அளவுக்கெல்லாம் நான் இல்லைன்னு யோசிக்கிற சுகன்யா, ஆமாமா அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. மயிலு அங்க எல்லாரும் இருக்காங்க, வா 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 அப்படின்னு கூப்பிட,
வரேன் அப்படின்னு மயிலும் திரும்பி போறாங்க. சுகன்யாவும் அங்கிருந்து வேற பக்கம் போயிடுறாங்க. வரவேற்புல 3 கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்க. அவங்க பக்கத்துல சக்தி, மாறி, வடிவும் நிக்கிறாங்க. ஏங்க அங்க பாருங்க யார் வர்றாங்கன்னு. உங்க பெரியப்பா வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னு மாறி சொல்ல, உடனே சக்தி அங்க திரும்பி பார்க்க 2 பேர் வர்றாங்க. வாங்க வாங்க அப்படின்னு அவரு கூப்பிட, வணக்கம் வணக்கம் அப்படின்னு அவங்களும் இவங்களுக்கு கும்பிடு போடுறாங்க. பசங்களை கூட்டிட்டு வரலையான்னு சக்திவேல் கேட்க, இல்ல அவங்க வரலன்றாரு அவரு. சரி வாங்க உள்ளர போங்க வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று உள்ளர அனுப்புறாங்க. உள்ளர உட்காருங்க போங்க அப்படின்னு வடிவும் சொல்றாங்க. அப்போ கோவிலுக்கு முன்னாடி கோமதி, ராஜி, கதிர் 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. ராஜி கோவில் முகப்புல இருக்க சுவாமியை பார்த்துட்டு இருக்க, கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கோண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமாம்மா போனதும் தாலி கட்டிடுவாங்க, பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்றாங்க கோமதி. வந்துட்டாங்களே தவிர தயக்கமா தான் இருக்கு. டேய், அந்த மயில் அம்மாவோட முகத்துல முழிக்கணும்னு நினைக்கும் போதே ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி அவங்கள ஒரு பரிதாப பார்வை பாக்குறாங்க. ஏய், அந்த அம்மா ஏதாவது வம்புக்கு இழுத்தா கண்டுக்காத சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, நான் அமைதியா தான் இருப்பேன், நீ சுர்ருன்னு ஏறுற மாதிரி ஏதாவது சொல்லாம இருந்தா சரிங்கிறாரு கதிர். ஐயா, நான் எதுவும் வாய் திறக்க மாட்டேன்டா, வாய திறக்க மாட்டேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிம்மா போலாம் அப்படின்னு கதிர் திரும்ப, ராஜி வா போலான்னு சொல்லிட்டு திரும்புறாரு. ஓ அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கோமதி நடக்க ஆரம்பிக்க, ராஜியும் கதிரும் வர்றாங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டு பழனி கூட வர, இலையெல்லாம் வந்துருச்சா, இலையெல்லாம் போட்டு வச்சுட்டாங்களா அப்படின்னு பழனிக்கிட்ட கேட்டுக்கிட்டே வர்றாரு சக்திவேல். அதெல்லாம் ரெடியா இருக்குன்னு அப்படின்னு அவர் ஏதேதோ பேசிக்கிட்டு வர, 2 பேரும் மறுபடியும் வரவேற்பு கிட்ட வந்து நிக்கிறாங்க. சில பேர் கையில கிஃப்ட் பார்சலோட உள்ளர போறாங்க. நான் பாத்துக்கிறேன்னு அப்படின்னு பழனி சொல்ல, டே நம்ம வீட்டு கல்யாணம்டா, யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரினேன்னு பழனி தலையை ஆட்டிட்டு இருக்க 3 பேரும் உள்ளர வர்றாங்க. சக்திவேலும் கொஞ்சம் கூட தயங்காம உடனே கையை கூப்பி வாங்க வாங்கன்றாரு. ஓ வாங்க 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 வணக்கம் அப்படின்னு பழனி சொல்ல, அவங்களும் கையை மட்டும் கும்பிட்டுட்டு அமைதியா வர்றாங்க. ராஜி, கதிரு அப்படிங்கிறாரு பழனி. ஆமா, மற்றவங்கெல்லாம் எங்கன்னு தங்கச்சிக்கிட்ட கேட்குறாரு சக்தி. நாங்கள் 3 பேரும் தான் வந்திருக்கோன்றாங்க கோமதி. அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஓ, ஏதோ வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க, போகலன்னா நல்லா இருக்காதுன்னு ஃபார்மாலிட்டிக்கு வந்தீங்களோ அப்படின்னு வம்ப ஆரம்பிக்கிறாரு சக்திவேல். இங்க பாருன்னு, மரியாதைக்காகலாம் வரல, மனசுக்கு தோணுச்சு அதுதான் வந்தோன்றாங்க கோமதி. அவரு பாண்டியனை ரொம்ப எதிர்பார்த்திருப்பாரு போல இருக்கு, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேங்கிறாரு. கதிர ராஜ்யம் கொஞ்சம் சங்கடமா நின்றுட்டு இருக்க, ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க 2 பேரும் அப்படின்னு பழனி கேட்குறாரு. டேய் அப்படின்னு சக்தி திரும்ப, என்ன எங்க பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறீங்களே அப்படிங்கிறாரு பழனி. டேய், வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்த, நான் எதுக்குடா சண்டை போடுறேங்கிறாரு சக்தி. அப்படின்னு அவர் பார்க்க, டேய் நான் எங்கடா சண்டை போடுறேன் அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, அக்கா நீ உள்ளர போக்கா, ராஜி, கதிரு நீங்க உள்ளர போங்க, அங்க ஆத்தாவும் அண்ணனும் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க அங்க போய் உட்காருங்க போங்க அப்படின்னு பழனி சொல்ல, சரி டேய் கதிர் வாடா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. ராஜி அப்படியே சிம்பிளா கார்ஜியஸா நடந்து போயிட்டு இருக்காங்க கதிர் கூட. ஏண்டா இந்த பரதேசி பாண்டியன் வேணும்னு தான் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சக்தி. அவர் வந்தா மட்டும் நீ என்ன சந்தோஷமா பட போற, அந்த ஆளெல்லாம் எதுக்கு இங்க வந்தார்னு எப்பவும் கேக்குற மாதிரி கேப்ப அப்படின்னு சக்தியோட குணத்தை சட்டுன்னு சொல்லிடுறாரு பழனி. அது இல்லடா, அதுக்கெல்லாம் இல்லடா, வந்தா வயிற்று எரிவான்ல அப்படிங்கிறாரு சக்திவேல். அங்க கல்யாண வேலை ஊர் பட்டது கிடக்கு, நீ வான்னு அதை பாப்போம் அப்படின்னு பேச்ச மாத்தி அண்ணனை அங்கிருந்து கூப்பிடுறாரு பழனி. சரிவா போலாம் அப்படின்ற சக்தி, நீ எப்படியா இருந்தாலும் அந்த பக்கம் தான் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறாரு. சுகன்யா மறுபடியும் மணமேடைக்கு வந்துடுறாங்க. அங்க மணமேடை பக்கத்திலேயே சேர் போட்டு பாட்டியும் முத்துவேலும் உட்கார்ந்து இருக்காங்க. வடிவு பாட்டிக்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கோமதி, ராஜி, கதிர் 3 பேரும் வர எல்லாருமே அங்கங்க பாத்துட்டு இருக்காங்க. அவங்க நேரா பாட்டிக்கிட்ட வர, கோமதி அப்படின்னு ஆர்வமா பாட்டி எழுந்திருக்க, ராஜி, கதிர் வாங்க வாங்க வா ராஜி அப்படின்னு முத்துவேல் சந்தோஷமா எழுந்து நிற்கிறாரு. வா கதிர் வாயா அப்படின்னு பாட்டி கூப்பிட, முத்துவேல் கதிருக்காக கையை நீட்டி கையை வந்ததும் பிடிச்சிக்கிறாரு. என்ன ராஜி அப்படின்னு வடிவு ராஜியை ஹக் பண்ணிக்கிறாங்க. கோமதி கையை அவங்க அம்மா பிடிச்சிக்க ராஜிய தம்பக்கமா திருப்புற வடிவு மகளோட முகத்தை பார்த்துட்டு,
அப்படியே அழகா இருக்கடி, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு ராஜியோட முகத்தை தன் முகத்தோட ஒட்டி வச்சுக்கிறாங்க. கோமதி இதெல்லாம் பார்த்து ரசனையோட சிரிச்சிட்டு இருக்க கதிரன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. ஏம்மா கோமதி, வீட்டுல வேற யாருமே வரலையான்னு பாட்டி கேக்குறாங்க. அவங்களும் லைட்டா தலையாட்டி இல்லம்மான்றாங்க. ஓ அப்படின்னு முத்துவேலும் பார்க்க, ஏமா எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருக்கும்லன்றாங்க பாட்டி. கோமதி சங்கடத்தோட கதிரை பாக்குறாங்க. அப்படி இல்லம்மா, வேற எங்கேயாவது பொண்ணு எடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்போம். எங்க சண்டைக்காரவங்க வீட்லயே பொண்ணு எடுத்திருக்கீங்க, எப்படி குடும்பத்தோட வர முடியும்னு கோமதி தயங்கி தயங்கி சொல்றாங்க. எங்களுக்கு மட்டும் இதுல என்ன அப்படியே பரிபூர்ண திருப்தியான்ற மாதிரி பாட்டி முத்துவேலை பாக்குறாங்க. சக்திவேல் கிட்ட எவ்வளவோ சொன்னோம், அவன் கேட்கவே இல்லை. சரின்னு வேற வழி இல்லாம எல்லாரும் அவன் வழிக்கே போயிட்டோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவங்க எல்லார் முகத்திலயும் ஒரு சங்கடம் தான் தெரியுது. அம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு கோமதி கேட்க, வந்துட்டாங்கம்மா, உள்ளர இருக்காங்கன்றாங்க பாட்டி. ஓ சரி சரி அப்படிங்கிற கோமதி, அண்ணே உடம்புக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. அவரும் புன்னகையோட இப்ப பரவாயில்லன்றாரு. அப்போ கோமதியோட மொபைல் ரிங் ஆக, அம்மா அப்படின்னு நிமிர, சரி சரி நீ போய் பேசுன்றாங்க பாட்டி. கோமதி அங்க இருந்து நகர்ந்து போறாங்க. அப்பா உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையான்னு ராஜி கேட்டுட்டு இருக்க. ஏய்யா எப்படி இருக்கன்னு பாட்டி கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹலோ, இப்பதான் கோவிலுக்கு வந்தோங்க, கரெக்டா கூப்பிட்டுட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. சரிங்க அப்படின்னு கோமதி போனை வைக்க, சரியா அந்த பக்கமா வர்ற மயிலு கோமதியை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல வர்றாங்க. கோமதியை போனை வச்சுட்டு திரும்பினவங்க மயிலை பார்த்துட்டு, மயிலு நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. மயில உதட்ட கடிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்றாங்க கோமதியும். வேலைக்கு நல்லா சாப்பிடுறியா, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறியா அப்படின்னு கோமதி கேட்க, கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க மயிலும் அப்படின்னு தலையை ஆட்டுறாங்க. ஏம்மா இந்த நிலைமையில வேலைக்கெல்லாம் போக முடியுதா அப்படின்னு கோமதி கேட்க, மயிலு ஒரு சின்ன சிரிப்போட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க, நான் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா நிக்கிறாங்க. உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு கோமதி திரும்ப, ஒரு நிமிஷம்னு மயிலு கூப்பிட கோமதி மறுபடியும் மயில் பக்கம் திரும்புறாங்க. இந்த கல்யாணம் தப்புன்னு எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல, நீயுமா அப்படின்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. இத தடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியும் பார்த்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல, இத பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாம் மயிலு, அதான் முடிஞ்சு போச்சேன்றாங்க கோமதி. நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, மயிலு அப்படியே நிக்கிறாங்க. கடையில சரவணன் மட்டும்தான் இருக்காரு. 3 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவர் அவங்களுக்கெல்லாம் பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஆபீசர் செந்தில் படியேறி வர, டேய் நீ என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு கேக்குறாரு சரவணன். இவர் ஆபீஸ் போவாரா போக மாட்டாரா, சும்மா தானே வந்தேங்கிறாரு செந்தில். அண்ணே உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு கஸ்டமர் கிட்ட செந்தில் கேட்க, டேய் நான் பாத்துக்கிறேன்டான்றாரு சரவணன். நே சும்மா இருனே அப்படிங்கிற செந்தில், நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே உள்ளர போறாரு. டேய் சொன்னா கேளுடான்னு சரவணன் சொல்ல, அண்ணே என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே, நீ கொஞ்சம் அமைதியா இருனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர்கிட்ட இருந்த லிஸ்டையும் பையையும் வாங்கிட்டு உள்ளர போயிடுறாரு செந்தில். நீங்க வாங்கண்ணே என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு கஸ்டமர் கிட்ட கேக்குறாரு சரவணன். அவர் ஒரு லிஸ்ட கொடுக்க அதை பார்த்து பொருளை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அவரும் அண்ணன் தம்பி 2 பேரும் பக்கம் பக்கமா நின்று வந்திருக்க 2 வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு கேட்டு பொருளை எடுத்து வைக்கிறாங்க. சரவணன் ஆரஞ்சு பையில பொருளை எடுத்து வச்சு இந்தாங்கன்னு நீட்ட, செந்தில் பச்சை பைக்காரருக்கு பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கி கல்லால போடுறாரு. கஸ்டமர்ஸ் எல்லாருமே போயிட சரவணனும் வெளியே வர்றாரு. வர்றவரு முகத்தை தேய்ச்சிட்டு தலையை ஒரு தேய்ச்சிட்டு இருக்க, அண்ணே எப்படின்னே இருக்கன்னு செந்தில் கேக்குறாரு. நல்லா இருக்கேன்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, காலையில மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியான்னு செந்தில் கேக்குறாரு. சாப்பிட்டேங்கிறாரு. அவரு தேவையில்லாத எண்ணம், கோபம், பதட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லடா அதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்றாரு சரவணன். செந்தில் அவரையே பார்க்க, ஆனா என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, அது அப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொன்னார் இல்லைன்னு அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. சொன்னாரு தான், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிறாரு சரவணன். காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் வாக்கிங் போனேன், வழக்கமாக இருக்கிறத விட இனிமே இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க பாரு, அப்போதான் சரியாகுன்றாரு செந்தில். வர்ற கொட்டாவிய கையை வச்சு மறைச்சிக்கிட்டு சரிடாங்கிறாரு சரவணன். சரி நான் கடையை பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்றாரு செந்தில். பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன்னு சரவணன் சொல்ல, சொன்னா கேளுன்னு நீ போனேங்கிறாரு செந்தில். டேய் நான் குழந்தை எல்லாம் இல்லடா, உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடியே அலையணும், என்னைய பார்த்துக்கணும்னெல்லாம் இல்லடா அப்படிங்கிறாரு சரவணன்.
இதுல என்னென்ன இருக்கு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்றாரு செந்தில். ஏன் செந்தில், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இல்லைன்னு சரவணன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, ஏன் அப்படி நினைக்கிற நீயே? இதே எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தா நீ என் கூட நிக்க மாட்டியா? அதே மாதிரி நான் உன் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு போன அப்படிங்கிறாரு செந்தில். வேணாண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் அங்க வருவாங்க, கூடவே மயிலும் வருவா, அவ குடும்பமும் வரும், அவங்கள பாக்குற சக்தி எல்லாம் எனக்கு இல்லடா, பேசாம நான் கடையிலேயே இருக்கேன் அப்படிங்கிற சரவணன் ரொம்பவே நிதானத்துக்கு வந்திருக்காரு. அவரு முகத்தை தொடச்சிட்டு நிக்க பாண்டியன் உள்ளர வர்றாரு. செந்தில் அப்படியே வெளியே வந்த சரவணன் பக்கத்துல நிக்க, டேய் நீ என்னடா கடை பக்கம் வந்து நிக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, சும்மா தாங்கிறாரு செந்தில். சும்மா வந்தியா? நீ எல்லாம் அப்படி வர்ற ஆள் கிடையாதே அப்படின்னு 1000வது தடவையா பாண்டியன் அதை சொல்ல நமக்கே அலுப்பா இருக்கு. செந்தில் அமைதியா நிக்க, ஏண்டா திரும்ப ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஏதோ அவர் தூங்க வச்சதும் ஓவர் நைட்ல சரவணன் ஒட்டுமொத்தமா சரியாயிட்ட மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியா இல்ல வேற ஏதாவது களவாணித்தனம் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்றாரு செந்தில். நீ ஏற்கனவே லஞ்சம் வாங்கி கெட்ட பேர் எடுத்துட்ட அப்படின்னு பாண்டியன் நோட்டை பார்த்துக்கிட்டே சொல்ல, லஞ்சம் வாங்கினது உண்மைதே, ஆனா லஞ்சம் வாங்கினது யாருக்கும் தெரியாது, எந்த பிரச்சனையிலையும் மாட்டவும் இல்லையே அப்படின்னு செந்தில் கொஞ்சம் எரிச்சலா சொல்றாரு. இப்போ வரைக்கும் மாட்டல, அதுக்காக எப்பவுமே மாட்டேன்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இனிமே நான் லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு செந்தில் சங்கடத்தோட சொல்றாரு. ஓகே, அடுத்து செந்திலையும் டிப்ரெஷனுக்குள்ள தள்ள பாண்டியன் ரெடி ஆயிட்டாரு போல இருக்கு. ஏண்டா வேலைக்கெல்லாம் போறியா அப்படின்னு நம்ம சந்தேகத்தை அவரு கேட்டுடுறாரு. நான் ஏன் வேலைக்கு போகாம இருக்க போறேன் அப்படின்னு செந்தில் கேட்க, ஏண்டா 24 மணி நேரமும் கடை பக்கமே சுத்திக்கிட்டு தெரிஞ்சா எப்படி வேலைக்கு போவேன்னு பாண்டியன் கேக்குறாரு. ஜோ அப்படின்னு செந்தில் நிக்க, இலை இப்படியே வேலைக்கு போகாம தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கி போடுவாங்க, போய் உன் வேலையை பாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டென்ஷனோட செந்தில் சரவணனை பாக்குறாரு. இலே உங்ககிட்ட தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கிளம்புடாங்கிறாரு பாண்டியன். நான் இங்க இருந்தா இவருக்கு என்னவா? நான் வர்றேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு செந்தில். நான் என்ன சொன்னாலும் வெறப்பாவே தெரியுறான். ஏண்டா சரவணா உன்னை பார்க்க வந்தானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாப்பா அப்படிங்கிறாரு சரவணன். அவரை நிமிந்து பார்த்துட்டு, நேற்று ராத்திரி நல்லா தூங்குனியான்னு பாண்டியன் கேட்க, நல்லா தூங்குனேன் பண்றாரு சரவணன். டேய் நேத்து மாதிரியே சந்தோஷமா டிவியை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நல்லா பேசிட்டு தூங்கு, தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சரவணன் தலையாட்ட நம்ம எல்லாருக்கும் சத்தமே இல்லாம சிரிப்பு தான் வருது. சரவணன் அங்கிருந்து அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நகர்ந்து போக, இங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்துடலாம். ஐயர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்க குமரவேலை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சிருக்காங்க. வடிவும் மாறி அவரோட துண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட பக்கத்துல பழனியும் சுகன்யாவும் இருக்காங்க. அங்க மேல குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க ராச்சி கையில பிடிக்க வேண்டிய நாத்தி விளக்கும் ஒரு பித்தளை ஸ்டூல் மேல உட்காந்து ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. ஒரு தட்டுல அட்சத அரிசி பூ, அது மேல தேங்காய், அது மேல திருமாங்கல்யம் கயிறு அப்படின்னு இருக்கு. அப்போ பாக்கியம் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பா யாரையோ கூட்டிக்கிட்டு வர்றாங்க. உட்காருங்க அப்படின்றவங்க அப்படியே முத்துவேல் பக்கம் திரும்ப அவரு வணக்கங்கன்றாரு. பாக்கியம் அவங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க கோமதிய, கதிர, ராஜி எல்லாம் தென்னாவட்டா ஒரு பார்வை பாக்குறாங்க. ராஜி லைட்டான பதட்டத்தோட உட்கார்ந்து இருக்க, பெரிய சம்பந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, நல்லா இருக்கேன்றாரு முத்துவேல். நல்ல மனுஷன் நீங்க, உங்களுக்கு போய் இப்படி ஒரு வியாதி வந்துருச்சிங்களே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இவங்களுக்கு எங்க எதை பேசணும்னு தெரியாது போல இருக்கு, விவஸ்தையே இல்ல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு கதிர். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மயிலக்கா இந்நேரம் நம்ம வீட்டுல நல்லபடியா வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ராஜி கதிர் கிட்ட. இங்க பாருங்க, வீட்டுக்கு மருமக வர்ற நேரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்க வேணும்னா பாருங்க, நீங்களும் நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க கோமதி கடுப்பாயிட்டு இருக்காங்க. பாக்கியத்தோட பார்வை அப்பப்ப கோமதி கிட்ட வர கோமதிக்கு அப்படியே கழட்டி அடிக்கலாமான்னு இருக்கு. முத்துவேல் ஒரு மாதிரி டென்ஷனா அமைதியா திரும்பிக்க, ஏமா பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல, இதோ போய் கூட்டிட்டு வரேன், நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேங்க பெரிய சம்பந்தி அப்படின்னு பாக்கியம் அங்க இருந்து போக கூடவே மாணிக்கமும் போறாரு. ராங்கிக்கார பாக்கியமும் மிக்சர் பார்ட்டி மாணிக்கமும் அங்க இருந்து கிளம்பிட அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க கோமதி. வாங்க வணக்கம்னு வந்துட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு, அண்ணே மேலே வாங்கண்ணே
அப்படின்னு சக்தி அவங்க அண்ணனை கூப்பிடுறாரு. சரி சக்தி அப்படின்னு அவர் எழுந்திருக்கிறாரு. ஆத்தா மேல வாத்தா வாங்க அப்படின்னு கூப்பிட சரிப்பான்னு அவங்களும் எழுந்திருக்கிறாங்க. அண்ணே வாங்கண்ணேன்னு அவரு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு சக்தி. ஆத்தா வா ஆத்தா அப்படின்னு கூட்டிட்டு போய் 2 பேரையும் மேடையில நிக்க வைக்கிறாரு. அங்கே நிக்கிறவரு எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு இருக்க மயிலும் பாக்கியமும் சேர்ந்து சுடரை கூட்டிட்டு வர்றாங்க. ராஜியும் ஆர்வமா மயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு இவங்கள பார்த்து சொல்ல சுடரை கூட்டிட்டு வந்து மணமேடையில நிறுத்துறாங்க 2 பேரும். சுடர் சபையில எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்க, எல்லாரையும் பார்த்து கும்பிடுன்னு அவங்க அம்மா சொல்ல சுடர் கும்பிடுறாங்க. உட்காருமான்னு ஐயர் சொல்ல சுடர் உட்காடுறாங்க. இந்தம்மா இந்த பூவை கையில வச்சுக்கோ அப்படிங்கிறவரு ஓம்கார பொருளையே போற்றிவோம் அப்படின்னு மந்திரத்தை சொல்ல சுடரும் குமரவேலும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அம்மா மாப்பிள்ளையோட தங்கச்சி மேடைக்கு வாங்க அப்படின்னு ஐயர் இடையில சொல்ல ராஜி அப்படியே திடுக்குன்னு பாக்குறாங்க. குமரவேலும் திடுக்குன்னு ராஜிய பாக்க ராஜி மேல வான்னு கூப்பிடுறாங்க. மாறி வாமான்னு பாட்டியும் கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு ராஜி கோமதி பக்கம் திரும்ப போன்றாங்க அவங்க. ராஜி அப்படின்னு கதிரும் சொல்ல ராஜி மெல்ல எழுந்திருக்கிறாங்க. வா சீக்கிரம் வா அப்படின்னு பாட்டி கூப்பிட ராஜி மேல போறாங்க. அண்ணன் மகன் கல்யாணத்தை ஆனந்தத்தை முழுமையா கொண்டாட முடியாம கோமதி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ராஜி கிட்ட திருமங்கலிய தட்டை கொடுத்து இந்தம்மா எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு ஐயர். சரின்னு ராஜி வாங்கிக்கிறாங்க. அவங்க ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே கீழே வர்றாங்க. அவங்க கீழே இருக்கவங்கள்ட்டையும் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துட்டு கோமதி கிட்ட கொடுத்துட்டு அடுத்து கதிர்கிட்ட நீட்ட கதிர் தட்டு மேல கைய வைக்காம ராஜியோட கை மேல கைய வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட கையை இவரு அப்படியே கெட்டியா பிடிக்க கதிர் விடு என்ன அப்படின்னு அவங்க செல்லமா மிரட்ட அவரும் குறும்பா சிரிச்சுக்கிட்டு கையை எடுத்துட்டு அச்சதை எடுத்துக்கிறாரு. ராஜியும் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வர பாக்கியத்தோட பார்வை போறாங்க கோமதி மேலதான் இருக்கு. ஸ்டேஜ்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க மயில் மட்டும் எப்படியாவது நின்னுடாதான்னு சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க. ராஜி அச்சதையை கொடுத்துட்டு மேல வந்து ஐயர்கிட்ட தட்டை கொடுக்க குடும்பம்னு வாங்கி வச்சுக்கிறவரு பொண்ணு பின்னாடி போய் நில்லுமான்றாரு. இப்படி வாமா இங்க நடுப்புற வந்து நில்லுன்னு சக்திவேல் அவர் பக்கத்துல கூப்பிட்டு நிறுத்திக்கிறாரு. ஐயர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே திருமாங்கல்யத்தை எடுத்து காமிச்சிட்டு அதை நீட்ட குமரவேல் வாங்கிக்கிறாரு. சக்திவேலுக்கு பாட்டிக்கு மாரிக்குன்னு ஏக சந்தோஷம். மயிலு தவிப்போட பாத்துட்டு இருக்க பாக்கியம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயர் மாங்கல்யம் தந்து நானேன்னு ஆரம்பிக்க எல்லாரும் எழுந்து நின்று அட்சத அரிசியை தூவுறாங்க. அவரு மந்திரத்தை முழுசா சொல்லி முடிக்க குமரவேல் சுடர் கழுத்துல தாலிய கட்டி முடிச்சிடுறாரு. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே தரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு அவரு சொல்லி முடிக்க குமரவேல் சுடரோட திருமாங்கல்யத்துல குங்குமம் வச்சு விடுறாரு. அடுத்ததா நெத்தி வகிட்டுல வச்சு விடுறாரு. எழுந்து நின்னவங்க எல்லாரும் அப்படியே உட்கார குமரவேல் நிமிந்து அவங்க அப்பாவை பாக்குறாரு. இப்பதான் அவரோட பயம் குறைஞ்சிருக்குமா இருக்கும். கோமதி கதிர் 2 பேரும் இருகின முகத்தோடைய உட்கார்ந்து இருக்க சக்திவேல் பெருமையும் சந்தோஷமா ஒரு பார்வை பாக்குறாரு. அடுத்ததா பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் ஃபர்ஸ்ட் பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அடுத்து வடிவு முத்துவேல் கால்ல, அடுத்ததா சக்திவேல் மாரி கால்ல, அடுத்ததா சுகன்யா பழனி கால்ல, அதுக்கப்புறமா பாக்கியம் மாணிக்கம் கால்ல அப்படின்னு வரிசையா அவங்க ஆசீர்வாதம் வாங்கி முடிக்க அம்மாடி கோமதி மேல வான்னு பாட்டி கூப்பிடுறாங்க. ஐயோ இது என்ன அம்மா கோத்து விடுறாங்களேன்னு கோமதி குழப்பத்தோட பாக்க கதிர் வாயா வாங்க மேல வாங்க அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்கல்ல வா அப்படின்னு கதிர் கூப்பிட கோமதி எழுந்து நிக்கிறாங்க. கோமதி மேல வர குமாரு உங்க அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு பாட்டி சொல்ல குமரவேலும் சுடரும் நல்ல பிள்ளைங்களா கோமதி காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கிறாங்க. கோமதி அவங்கள பிளஸ் பண்ணிட்டு அவங்க கையில இருக்க சின்ன டப்பாவை கதிர்கிட்ட கொடுக்க கதிர் அதை எடுத்துட்டு குமரவேல் பக்கமா வர பாக்கியம் தலைய கொக்கு மாதிரி எட்டி பாக்குறாங்க. தலைய தேவையில்லாம நொடிச்சிட்டு இருக்க மயில சங்கடத்தோட நிக்கிறாங்க. இந்த மோதிரத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க போல அப்படின்னு பாக்கியம் சொல்ல சோமா எந்த நேரத்துலதான் பெத்தாங்களோ தெரியலன்னு மயில பாக்குறாங்க. குமரவேல் கைய பிடிச்சி மோதிரத்தை போட்டு விடுறாரு. குமரவேல லைட்டா தலையாட்டி அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு. அடுத்ததா எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகே ஒரு வழியா குமரவேலோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மாட்டிக்கிட்டாரு மாப்பு, இனிமேதான் இருக்கு ஆப்புன்ற மாதிரி. குமரவேல் என்ன பாடுபட போறாரோ இல்ல சுடர் மயில் மாதிரி இல்லாம நீங்களும் வேண்டாம் உங்க சங்காத்தமும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வேல்ஸ் குடும்பத்திலேயே ஐக்கியமாக போறாங்களான்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.